சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். பிரியமே, மனதுக்குள் எத்தனை கஷ்டங்களை சுமந்து கொண்டு நான் குமுறி குமுறி அழுது கொண்டிருக்கிறேன். எத்தனை நாள்தான் என் வாழ்க்கை இப்படியே செல்லும் என்று நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. நீ அழுகின்ற அழுகையும் உன் மனக்குமுறலும் எப்படி எனக்கு கேட்காமல் இருக்கும்? உன் நிலை மாறும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. நான் ஒருபோதும் வாக்கு மீறமாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முள் போல் குத்துவது போல இருக்கலாம், உனக்கு தோன்றவும் செய்யலாம். ஆனால் அந்த முட்களெல்லாம் மலராக மாறும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதே போல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அதைப்போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும். அதேபோல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும், கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயத்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறது என்பதை நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றியாகவே அமையும். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்க போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும்.
விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ ஒரு வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. கேட்டுப்பார், பிறகு புரியும் என் வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்று. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை முறை எத்தனை வழியிலும் வசைப்பாடினாலும், உன் மனம் புண்படிப்படியாக அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்துவிடு. உன் மனவேதனை, உன் கசப்பான அனுபவங்கள், உன்னுடைய சோதனையான காலங்கள் எல்லாவற்றையும் இன்று நினைத்தால் கூட எனக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். குழந்தையே, நான் உனக்காகவே அவதரித்தவன் என்பதை புரிந்து கொள். தினமுமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருந்துவிடு. மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமுறல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும்? நான் கஷ்டங்களால் சூழ்ந்து கொண்டு மனவேதனையில் குமுறி கொண்டிருக்கும் என் வார்த்தைகள் உங்களுக்கு விழவில்லையா என்று நீ கேட்ட கேள்வி என் காதில் விழாமல் எப்படி இருக்கும் என் பிள்ளையே?
உனது வழிகளெல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை முள் போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன். கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை கவனித்துப் பார். அதேபோல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும் போதும் உனது அடிகளை கவனித்துப் பார். இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது தானே. வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதேபோல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். வாழ்வில் உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் எல்லாம் யதார்த்தம்தான், இயல்புதான். ஆனால் அதை புரிந்து கொண்டு நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான வாழ்க்கையின் சூட்சுமம். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணிதான். போகும் அடிகள் சரிதான். அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரியானதா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் எப்பொழுதும் இருக்கும் என் பிள்ளையே. அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி நீ வரவேண்டும். அதற்காக நான் என் கைகளை உனக்கு தருகிறேன். என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் புரிகிறதா? உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் வளர்த்து நான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக வாழ்வாய். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கேதான். மனபாரம் தாங்காமல் தவித்து கொண்டிருக்கிறோமே என்று நினைக்காதே. உன் மனம் சந்தோஷப்படும் அளவிற்கு நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடப்பதற்காகத்தான் இந்த ஒரு சோதனை வந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். துயரங்களை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. அந்த துயரங்களோடு எதிர்த்து போராடு. என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் நமக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்படாதே. மறுகணமே எல்லாம் சரியாவதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் ஒளி ரூபமாக உன் முன்னே இருப்பேன். கொடுக்க வேண்டிய சமயத்தில் எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உடைந்த உன் மனதை சரி செய்வேன் உன் சாயி தேவா. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது, நிகழத்தான் போகிறது. ஆனால் எப்பொழுதுமே நீ நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய கடந்த காலமும் உன்னுடைய எதிர்காலம், ஏன் உன்னுடைய இந்த நிகழ்காலம் கூட உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். என் வாழ்க்கையில் சந்தோஷம், அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் இன்றும் எனக்கு வரவில்லை என்ற வருத்தம்தான் உன் முகத்தில் மிக அதிகமாகவே தெரிகிறது. ஆனாலும் மனித மனம் எப்படி தெரியுமா? நீ எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைத்தாலும் கூட இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்று உன் மனம் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்குமே தவிர
திருப்தி ஏற்படவே ஏற்படாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு, சந்தோஷம், பதற்றம், கோபம் என்று எப்பொழுதும் உன் மனதை ஒரு பதட்டத்தோடையே வைத்திருக்கும் இந்த நினைப்பை முதலில் உன் மனதிலிருந்து நிறுத்திவிடு. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நிமிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இதுவரை உன் வாழ்வில் நடந்த சந்தோஷம், இப்படி நீ நினைத்து பார்க்காத பல தருணங்களை உன் மனதில் ஓடவிட்டுப் பார். உன் மனது அப்பொழுது சற்று ஆசுவாசப்படும். உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நிமிடம், இந்த நொடி ஆனந்தமாக இருக்க பழகு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவாய். மனிதனின் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் கூட வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்கும். எனவே தீய எண்ணத்தை உன் மனதிலிருந்து விலக்கிவிடு. துன்பம் இத்தகையது என்று உணர்ந்தால் நம் துன்பப்படுவோர் அனைவரையும் நம் சகோதரர்களாகத்தான் பாவிப்போம். நம் பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும், தன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடக்கமில்லாத மனம் ஒருவனுக்கு அதிக துன்பத்தை தருகிறது. மனதை முதலில் ஒருநிலைப்படுத்து. மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். இப்படி இருந்தால் உனக்கான அற்புதம் உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும், எல்லா நாளும். எப்பொழுதுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. ஆசைப்பட்ட பொருளை இழப்பது துன்பம்தான். ஆசையும் பொருளும் அற்றவனுக்கு கஷ்டம் என்பதே இல்லை. கோபத்தை எல்லாம் முதலில் கைவிட்டுவிடு. உலகப் பற்றுக்கள் அனைத்தையும் ஒழித்துவிடு. எதையும் உனது என்று நினையாதவர் வரை உனக்கு துன்பங்கள் ஏற்படுவதே இல்லை. மற்றவர்களை மனதும் கூட காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன் துன்பத்திற்கு அது காரணமாகவே இருந்தாலும் கூட மற்றவர்களை புண்படுத்தாதே. மற்றவர்களை புண்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாயால் மனதும் கூட சொல்லிவிடாதே. தர்மம் என்பது உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும் மிக பெரிய சக்தி. நான் என்ற அகந்தையை முதலில் விட்டுவிடு. நான் தான் அனைத்தும் என்று சொல்வதை முதலில் விட்டு ஒழித்துவிடு. உன்னுடைய அகந்தையும் பொறாமையும் உன்னுடைய தவ வலிமையை ஒப்புக்கொள்ள தயங்கிக் கொண்டே இருக்கிறது. அகந்தை இருந்தால் உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அமைதியை இழந்துவிடும். உன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்து கொள்ளும் வரை நான் என்ற மயக்கம் உன்னில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எனவே நான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து விட்டுவிடு. எது நடந்தாலும் அதற்காக ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. என் அன்பு பிரியமே, உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான நேரத்தில் சரியாக நடைபெறும். எப்பொழுதுமே மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால்தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால்
உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் உன் வாழ்வில் வசந்தம் வீசும். அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய் கண்மணியே, இப்பொழுது கேள், நம்பிக்கையோடு கேள், முழுவதுமாக கேள். போனது போகட்டும், இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும், நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே, உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ, முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு உன் லட்சியத்தை எப்படி எட்டி பிடிக்கலாம் என்பதை மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்பதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் காட்டுகிறேன். பிரகாசமாக, மிக பிரகாசமாகவே. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அறவே ஒழித்துவிட்டு
எப்படி வெல்லலாம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை மட்டுமே மனதிற்குள் இருத்திக் கொள்ள வேண்டும். முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டு நோகடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதையுமே சாதிக்கவே முடியாது. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே வெற்றியை பார்க்கவே முடியாது. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சாதிக்கலாம் என்பதை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். அப்பொழுதுதான் வெற்றி கனியை மிக சுலபமாக பறித்துவிட முடியும். அதை உன் சாயப்பாவோடு சேர்ந்து உன்னால் ருசிக்கவும் முடியும்.